வித்தியாசம். தலைவர் சிந்திக்கிறார். நேரத்துல சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையோ சதா சிந்திப்பாரியா. அட நீ கூப்பிடாதி போயா. இல்லையோ இல்லையோ இல்லையா தலைவரே இல்லையா தலைவரே இல்லையா தலைவரே இல்லையா எழுப்பியா தலைவர் எழுப்பியா. நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரியா. தலைகீழாவா நேரா இருந்தாவலையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா. அட எழுப்பியாங்கிற இல்லையா தலைவரே 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 என்ன குரட்டையா விடுறாரு. குரட்டை இல்லையா செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமூச்சு. அட தூங்குறாரு ஐயா. தூக்கம் இல்லையா துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே தலைவரே. அப்பாடா எங்க இன்னொரு தலைவாணியை காணோம். பகல்லையுமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாளா. சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு ஏது. நான் அதை ஆமோதிக்கிறேன் தலைவரே. ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டானுங்க. சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும். ஆமா ஆரோக்கியம் மூழ்கிட்டானா. ஆமாங்க செயலாளா. தலைவரே ஆரோக்கியம் அங்கத்தானா. ஆமாங்க சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா. கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற. அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம் என்ன ஆபத்து. உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா. ஏயா சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிட்டியா. உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கம் அது. அவன் போயிருக்கானே கடலுக்குள்ள அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும். பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா. கமிட்டி கூட வேண்டாமா. சாகரவனுக்கு கமிட்டி கூட்டமா. உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட. ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன். கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேரு வாங்க விடமாட்டாங்களே விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க. அந்த அங்கத்தினன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்தினனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஏன் அவசரப்படுற. அந்த நேரா போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா இப்படி புலம்புறான். இவன் உறவா கடன் வாங்கி தான் பாக்கி தரணும்யா. அனுதாப தீர்மானம். என்ன வேலை செய்யுது. அவனை அடி காப்பாத்தின. அவனு மனுஷன் தானே. மனுஷன் தான். ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்ட கூட்டத்தை சேர்ந்தவன். அவனுக்கு உதவலாமா. உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும். அதுதான் பண்பு. சரி சரி வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தின் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷம் அதை முடிச்சுட்டு உடனே சாப்பாட்டு போயிடுவோம். தயவுசெய்து நீயா? ஆமா.
சாஞ்சி இம்மா நேரம் ஆயி போச்சு. நீ என்ன பண்ற? என்ன பண்றேன்னா வலை கிடைக்கல. வலை நீ எதுக்கு வலை போடுறீங்க? அது ஏன் இஷ்டம், நீ யாரு கேட்க? அது சரி, ரொம்ப நீங்க இஷ்டப்பட்டா எவன் என்ன பண்ண முடியும்? ஏங்க சும்மா இருப்பியா? சரி சரி போய் தொலை. தம்மடிக்கவனா? நேரம் காலம் தெரியாம என்ன இம்சை இது? இதெல்லாம் ஒரு இம்சையா? இங்க வலை போட்டா அப்படிதான். சுரும்பு என்னமோ புரிஞ்சுகிட்ட மாதிரி புலம்புறியே. எனக்கா புரியாது? எங்கயோ தண்ணியில கடந்து தத்தளிச்சுட்டு இப்ப நம்ம கரைக்கு வந்து நம்ம கட்டியா வாலாட்டினா நடக்குமா? வந்தாவது போயாவது வயசு பொண்ணு காலடியில விளையாண்டா யார பாத்துட்டு இருக்க முடியும்? என்கிட்ட பாச்சா பலிக்குமா? இவ்வளவுதானா? அப்படின்னா இன்னும் இருக்கா? ஐயோ என்ன? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல? என்ன புயல் காத்து பாயமரம் மாதிரி படபடபடன்னு துடிக்கிறியா? என்ன அது சரி, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசுதான் கோளாறு. உனக்கு தான் கண்ணு கோளாறு. உனக்கு மாத்திரம் இல்ல, 2 கண்ணு 2 கண்ணு. ஏல அலை மாதிரி போயிட்டு போயிட்டு வரியே. நிலத்துல விழுந்த வீடு எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் கொடுத்திருப்பேன். ஓ ஏமாத்த பாக்குறியானே? என்ன இந்த பக்கமா? என்னடா கணக்குல ஒண்ணு குறையுதேன்னு பார்த்தேன். வீடு இங்க இருக்குதா? போட்டுக்குவா போட்டுக்குவா. முன்னால ஒருத்தி படகுல போறான்னு தெரியுதுல்ல, அதான் 2 கண்ணு இருக்கிற கொல்லி கட்டுங்க. அழகான பெண்களை கண்டா என் போட்டுக்கே ஆனந்தம் தாங்க முடியல. என்ன செய்ய சொல்ற? பாவம் நினைச்சுல வாய. ஆடு நனைதன்னு ஓனாய் ஒண்ணு அழ வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஓஹோ ஓனாய் அப்படின்னு திட்டுறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீதான் சொல்ற, எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. என் விஷயத்துல மனுஷன பழகு. மாறின அப்புறம் நானும் மாறிடுவேன். என்ன மிரட்டுறியா? இந்த சங்கப்ப யாரு? நம்மள பார்த்து யாருங்க? அவன் ஆடுறா வலுக்கிட்டாயமா ஒரு பொம்பளை கைய பிடிச்சி இருக்கும்போது தெரியல. இந்த மாதிரி பசங்களை பத்தி பொதுவா அகராதியில ஒரு பேர் உண்டு. என்ன பேரா? காவாலிங்கிற பேரா? அகராதி பசங்களா, மரியாதையோட பேசுங்க. என்னடா விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு நேரம் இருக்காடா? இல்லையே. சுரூபத்தை காட்டுமா? சுரூபத்தை பார்க்கலாமா? இந்த ரூபத்தை பார்க்க சைக்கிள இந்த சொரூபம் வேறையா? வேணாங்க, தலைவர் விரும்புற. பட்டு பட்டுன்னு பல்லு உடையிற மாதிரி பதில் வருதியா? இன்னும் நிக்காத, மூக்கு உடையிற மாதிரி முடிவா ஒண்ணு கொடுத்துட போறாங்க. ஆம்பளைங்களை பார்த்து வீரமா பேசுறியா? உன்னை எங்கேயோ எப்போ எப்படி கவனிச்சுக்கிறது எனக்கு தெரியும். போயா. சரியான சமயத்துல வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சேர்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்ன பாக்குறேன்? போறானே அவன் திரும்பி வர்றாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா காதல் இருக்குது, அது சீட்டாட்டம் மாதிரி. எப்போதுமே முதல்ல தோத்தவன் என்னைக்காவது ஜெயிக்க மாட்டோமான்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான். ஓஹோ, ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஆரம்பமே ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பிக்கிட்டுமா? கண்ணு ஆரம்பிக்கிட்டுமா? ஆரம்பிக்கிட்டுமாவா? தலைவரே, விரால் நான் விரால் தலைவரே. நீயா தலைவரே? மொழிக்கிறா? இனிமே நான் தான் சங்கத்துக்கு தலைவர். கட்டுங்க கடை. நான் வாடிக்கை கடை வச்சிருக்கிறதுல எவ்வளவு கடை வைக்க சொன்னது உங்களை? ஓடமா இது ஒன்ன கட்ட எவனே கூப்பிட்டு என்ன? அவன் நீயா? ஆமா, அவன் மகன். எடியா கூட அவன் சந்தா கூட உடைக்கிற சங்கத்துக்கு அவமானம்.
தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம். எங்க இருக்காரு உங்க தலைவர்? நானே கேக்குறேன். உள்ள இருக்காரா? புடி புடி. நான் கேட்டு வரேன். ரெண்டுல என்ன யார் எங்க தலைவர்? யார் எங்க தலைவர்? யார் என்ன? நீங்க கைய விடுங்க. என்ன தைரியம் அவனுக்கு? கல்யாணம் ஆகாத பொண்ணு கைய தொடலாமா? கல்யாணம் ஆன பெண்ணைத்தான் கைய தொடக்கூடாதுன்னு வாங்க. உனக்கு கல்யாணம் ஆவலியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? விளையாடுறியா? இனிமேதான் ஆரம்பிக்கணும். கோபத்துல கூட உன் கொய்யாப்பட மகன் எப்படி கோபப்படமா செவந்து அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ வர்ணிக்கிறியா? ஒப்பிக்கிறேன். வர்ணனையை நான் கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஐயோ, அது காதலாகாதே, கலாட்டாவாயிடும். காதலா? யார் கேட்காது? எவர் கேட்காது? யார் பார்த்து அந்த வார்த்தை சொன்ன? இது வரைக்கும் அந்த வார்த்தையை ஆம்பளைய பார்த்து சொன்னதில்லை. அப்ப என்ன பார்த்து சொல்றியா? நீ பொம்பளை தானே? என் கண்ணே பவனம். ஐயோ மறுபடியும் கைய என்ன மன்னிச்சிடு பவனம். அன்னைக்கு உன்ன அந்த ஆபத்தான கட்டத்துல அசுரன் சங்கப்பக்கிட்டு இருந்து நான் உன்னை காப்பாத்தினே. இந்த ஆண் அழகன் என்ன நீ மறந்துட்டியா? மறக்கலாமா? அன்னைக்கு நீ உன் வேறு விடியாரு என்ன வெட்டுறியே. அந்த வெட்டோட வேதனையினால எனக்கு பகல் தூக்கம் இல்ல, ராத்தூக்கம் இல்ல, திக்கு தெரியாம நான் திசை தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். பவனம் பவனம் போய் என் இடத்துல கடையை போட்டேன்னு உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்து எப்படியோ என் மனசை மாத்திட்டியே. சாமர்த்தியமான ஆளுதான். நான் தான் சங்க தலைவராச்சே. எப்ப கல்யாணம்? அதுக்குள்ள வா. என்ன அது திடுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஏன் இதுக்கும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறதுக்கு ஒரு சங்கம் இருக்குதா? எப்ப கல்யாணம்? இது பாரு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. என்னால ஒரு நிமிஷம் கூட தர முடியாது. கொஞ்சம் தள்ளி போட்டேன், அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது. சம்மதம் சொல்லு சொல்லு, சம்மதம் சொல்லு சொல்லு. சரி சம்மதம் தான். பவளம் பவளம். தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம். தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம். தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம். நிறுத்துங்கடா. இந்த சங்கத்துல நிறைய ஓட்டை இருக்குது. முதல்ல அதை அடைக்கணும். அதை நான் ஆமோதிக்கின்றேன். நீ அப்பவே வந்துட்டியா? ஆமாய்யா வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு வந்து 18 வருஷமாச்சு. ஏங்க இது என்ன சங்கமாயா? இது ஏன் ஏதாவது நடந்ததா? அசிங்கம் அசிங்கமா? பாருங்க, எனக்கு வரவேற்பு பத்திரம் வாசி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. பாசி தருகிறா முறை தவற மாட்டார்களே. படிச்சு பார்த்துட்டு மூட்டை பூச்சி மரத்தை நீ தின்னு மழக்கையில நான் தேடிக்கிறேன். வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணங்கட்டி மேல படிச்சு பாரு. ஆடாத மயிலே வருக, ஆடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரமா எழுதியிருக்கானுங்க. பாத்தியா? ஆனா தெரியாத பயிர்கள்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உள்ள செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காதான் இந்த விரால் பயிர்கிட்ட. அந்த பயிலே சரியில்லை. சரி சரி, எதுக்கும் இது எங்கிட்ட இருக்கும். முதல்ல அந்த பயிர்களை என்னன்னு கேட்டு வர்றேன். மேல நாடகமா யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பேர? ஐயோ தூர்வாரவரா? யார பார்த்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கந்து அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா என்ன போட இது?
வீரவெல்லாம் போயிடுச்சு. அண்ணா அண்ணா தயவு செய்து புறப்படுங்க அண்ணா. முடியாது முடியாது என்னால எதுவுமே முடியாது. போங்க இங்க. நான் பட்டதெல்லாம் போதும். நான் நல்லது செய்தாலும் மத்தவங்களுக்கு கெட்டதாப்படுது. எனக்கு எதுக்கா இந்த வேலையெல்லாம்? எனக்கு என் குப்பை என் மக்கள் அது போதும் போதும். போங்க இங்க. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல பத்திரத்தை காட்டி மிரட்டாரு. அலையப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. எல்லா நிலைமையும் எல்லா ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்பனே சம்மதிச்ச பிறகு நான் வந்து என்ன செய்ய? அஜிஜோ மனசார சித்தப்பா சம்மதிக்கவே இல்லைங்க. அவருக்கும் வேற வழி இல்லை. எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே கவலை தாங்க. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து திறங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமாண்ணே, உடனே புறப்படுங்க. இதனாலயாவது இந்த 2 குப்பமும் ஒன்னா சேரட்டும். அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 எனக்கும். எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுறுசுறுப்பாக எனக்கு ரொம்ப கோபம். உனக்கு தரையிலேயே சரியா உட்கார தெரியா, சோபா தெரியா? எங்க அப்பா வரலையாது, என் மச்சான் முடியா? யார பாக்குற மச்சான்? அப்படியா? யாரையா மச்சான் சொன்னா? என்ன மச்சான் 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 ஆறு மாமா வரும். கொஞ்சம் தெரியா நீங்க முன்ன பின்ன செத்ததானே அவன் சுடுகாடு தெரிய போகுது. இப்பதானே கல்யாணம் பண்ணிக்கிற. கல்யாணம் பொண்ணு யாரு தெரியுமா? என் தங்கச்சி. அப்ப நான் யாரு? மச்சான். கேட்கல மச்சான் என்ன வேணா பேசுவான், என்ன வேணா சொல்லுவான். எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும். பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காது. ஏதாவது சாப்பிடுறியா? எல்லாமே சாப்பிடுறேன். இவனை கொண்டா சொல்லு. தங்கா போ. மச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ. சித்தப்பன் கூட சொன்னாப்ல. என்ன சொன்னார்? ரொம்ப பெரிய இடம்னு. ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மச்சான் தங்கச்சி எங்க இருக்குது? இல்ல இவ்வளவு இருந்து ஏதோ வருத்தமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் அதுக்கு ஒரு தனி பிரியம். நான் ஏதாவது சொன்னாக்கா உடனே கேட்டுக்கும், பார்த்து புத்தி போய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? அந்த அறையில தான் இருக்கு. போய் நிறைய புத்தி சொல்லு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத மச்சான். என்ன நகை வியாபாரி? நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா. தங்கச்சி தங்கச்சி ஏன் அழுகுற? ஐயோ என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி என்ன பாரு, என்ன பாரு சொல்றேன். பாரு ஒண்ணும் பயம் இல்லை. எல்லாம் நானே மாணிக்கடன் கிட்ட சொல்லிட்டேன்.